ஹாய் வணக்கம், வெல்கம் டு நம்ம வீட்டு சமையல். நீங்கள் புதுவிதமான உணவுகளை தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா அடிக்கடி வரும் இந்த சேனலோட அப்டேட்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே டேஸ்டியான ஒரு கிறிஸ்பியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு ஃப்ரெஞ்சு ஃப்ரை எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் ஒரு 3 உருளைக்கிழங்கை தோலெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்லைஸ் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த சைஸுக்கு கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து ஃபிங்கர்ஸ்க்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இது வந்து நல்லா பாயில் பண்ண வாட்டரில் ஒரு 3 மினிட்ஸ்க்கு வந்து இந்த எல்லா ஃபிங்கர்ஸையும் எடுத்து நான் வந்து கொஞ்சம் குக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ லைட்டாக தான் ஒரு 10% வந்து இது குக் ஆகிருக்கும். ஸோ நல்லா வந்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டு அந்த வாட்டர்லாம் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் வாட்டர் வச்சு அந்த நார்மல் வாட்டரில் இந்த பொட்டேட்டோஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா இதை நல்லா வந்து ஃபில்டர் பண்ணி தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து ஒரு அகலமான ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிவிட்டு இந்த பொட்டேட்டோஸ் எல்லாத்தையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா ஆட் பண்ணி இதை நல்லா வந்து அந்த மாவு வந்து இந்த பொட்டேட்டோஸில் ஃபுல்லுமே நமக்கு கோட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸோ கலந்து விட்டுட்டு ஒரு 1/2 அன் ஹவருக்கு ஃப்ரீசரில் வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னாக்கா அதோட வந்து அந்த மாவெல்லாம் வெளியில் பிரிஞ்சு வராமல் நமக்கு அந்த ஃபிங்கர்ஸில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக ஆனதும் நம்ம வந்து இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். ஸோ நல்லா சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து இதுக்கு ஒரு ஸ்பெஷல் மசாலா ஒன்று ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதில் பெப்பர், ஆனியன் பவுடர், கொஞ்சம் வந்து கார்லிக் பவுடர், ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம், அதுக்கடுத்து இந்த மிக்சடு ஹெர்ப்ஸு இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக வந்து நாட்டு சக்கரை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இதை தான் நம்ம வந்துட்டு இந்த பொட்டேட்டோஸில் ஆட் பண்ண போகிறோம். இதனால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இப்போ நமக்கு ஃப்ரெஞ்சு ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ.